நூலி விளையாடி நேயர்கள் அனைவருக்கும் சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு இல்லை காணொலி வழியாக உங்களை நேருக்கு நேராக பார்த்து நான் பேசி. ரொம்ப எல்லோருக்கும் பிடித்த ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். தொலைக்காட்சி தொடர்களை பற்றி தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். குறிப்பாக தமிழ் தொலைக்காட்சி தொடர்களை பற்றி மட்டும்தான் நான் பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். ஒரு கல்வியாகட்டும், ஒரு வாழ்க்கை முறையாகட்டும், ஒன்றுக்கும் நாம் என்ன சொல்லுவோம், அது ஒரு பொற்காலம்ப்பா, அது ஒரு பொற்காலம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இந்த தொலைக்காட்சி தொடர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு பொற்காலம். எது? 90களில் இருந்து அந்த 2000 வரைக்கும் ஒரு 10 வருட காலம் அந்த தொலைக்காட்சி தொடர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்வேன். எல்லா விதத்திலையும், எந்தெந்த விதத்துல, பார்க்கின்ற நேயர்களுக்கு ரசிக்கும்படியாக மனதை தொடும்படியான தொடர்கள் வந்தது. ரசிகர்களுக்கு அது ஒரு பொற்காலம். அடுத்தது, அதை எடுத்த இயக்குனர்கள், எல்லா திரைப்பட இயக்குனர்கள் எல்லாம் அதில் தொலைக்காட்சி தொடர்களில் எடுத்ததை பெருமையாக நினைச்சாங்க. அவ்வளோ வித்தியாசமாக கொடுத்தாங்க, சூப்பராக கொடுத்தாங்க இயக்குனர்கள். அதுக்கப்புறம் திரைப்பட பாடலாசிரியர்கள் தான் எழுதினாங்க, திரைப்பட பாடகர்கள் தான் பாடினாங்க. அவங்க எல்லாருமே திரைப்பட நடிகைகள் வாய்ப்பு இழந்த நடிகைகள் எல்லாம் திரும்பி இதில் நடிக்க தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து அவங்க பிரபலமாக ஆரம்பிச்சாங்க. அதாவது சினிமாவில் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க எல்லாம் தொலைக்காட்சி தொடர்களில் சூப்பராக நடிக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் மீண்டும் அவங்க திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நடிகர் நடிகைகளுக்கும் அது ஒரு பொற்காலமாக அமைந்தது. அனைத்து துறையினருக்கும், அந்த திரைத்துறையில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பொற்காலமாக அமைந்தது. பார்க்கின்ற ரசிகர்களுக்கு அது ஒரு பொற்காலமாக அமைந்தது. அன்னைக்கு அது தெரியல, இன்னைக்கு தெரியுது அது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கு நாம தொலைக்காட்சி தொடர்களை பார்க்கிறோம் அப்படின்னு பெருமையா எங்கேயுமே போய் நம்ம சொல்ல முடியல. பெருமையா சொல்றது இல்ல, நான் உங்க டைம் பாஸ்க்கு என்னங்க பண்றீங்க, பொழுதுபோக்குறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, தொலைக்காட்சி தொடர்களை பாக்குறோம் அப்படின்னு சொன்னாவே முடிஞ்சு போச்சு விஷயம். அந்த அளவுக்கு தான் அதனுடைய தரங்கள் இருக்கின்றது. எந்த தொலைக்காட்சி தொடரும், எந்த தொலைக்காட்சியில் போடுவதும் புற்றீசல் போல தொலைக்காட்சிகள் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் குறிப்பிட்டு ஒரு 2-3 தொலைக்காட்சிகள் தான் இருந்துச்சு, சேனல்ஸ். இன்னைக்கு நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு, எண்ணிக்கையில் இல்லாத சேனல்ஸ் வந்துருச்சு. அதில் ஒரு 2-3 சேனல் போட்டி போட்டுக்கிட்டு அந்த முதன்மை இடத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அதில் வர்ற தொலைக்காட்சி தொடர்கள் கூட ஒன்றும் இல்லை, சொல்கிறபடியா இல்லை, ஏதோ போயிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு வரல. அதை பற்றி, இன்றைய தொடர்களை பற்றி எதுவுமே பேசுறதுக்கு நான் விரும்பலை. எதையுமே பேசுகிற மாதிரியும் இல்லை. அதை பற்றியும் இந்த தொடர் கிடையாது. நாம பேச போறது 90களில் வந்த தொடர்களை பற்றி மட்டும்தான். அது ஒரு பொற்காலம், தொலைக்காட்சி தொடர்களுக்கான பொற்காலம் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் நான் பேச வந்திருக்கேன். இது ஒரு தொடராக அது ஒரு பொற்காலத்தை சொல்லலாம்னு இருக்கிறேன். ஏன்னா அந்த பொற்காலத்தை பற்றி நம்ம ஒரே ஒரு அத்தியாயத்துல, ஒரே ஒரு எபிசோட்ல முடிச்சவே முடியாது பேசி. அது எவ்வளவோ நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதனால ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அது தொடர்பா நான் பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன். இன்றைக்கு நான் பேச இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 90களில் வந்த தொலைக்காட்சி தொடர்களை, தமிழ் தொலைக்காட்சி தொடர்களை பத்தி மட்டும்தான் பேசுறேன். அப்படின்னாலும் குறிப்பா நான் ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டைட்டில் சாங்ஸ் அப்படிங்கிறது தான். டைட்டில் சாங்ஸ் இன்னைக்கெல்லாம் டைட்டில் சாங்கே கிடையாது. அப்போ போடுறாங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியல. நான் அதிகமாக இன்றைய தொடர்களை பார்ப்பது கிடையாது. போட்டாலும் அவங்க ஒருவேளை முதல்ல போட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க பெயர்கள் கூட போடுறது கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே நேரடியாக அந்த இது போட்டுட்டு, எந்த தொடரோ அதனுடைய இதை போட்டுட்டு அப்புறமேட்டு அப்படியே நேரடியாக அவங்க தொடருக்குள்ளார போயிடுறாங்க. ஆனா அன்றைக்கு ஒவ்வொரு தொடருக்கும் ஒரு டைட்டில் சாங் இருந்துச்சு. அந்த டைட்டில் சாங்க அந்த தொலைக்காட்சி நிறுவனமும் அதை ஸ்கிப் பண்ணது கிடையாது, பார்க்கிற நேயர்களும் ஸ்கிப் பண்ணது கிடையாது. இன்றைக்கு மாதிரி விளம்பரங்கள் அதிகமாகவும் கிடையாது. அந்த விளம்பரம் சமயத்துல எந்திரிச்சு போய் வேலை செய்ய அப்படியெல்லாம் கிடையாது. அன்றைக்கு வந்ததே ஓரிரு தொடர்கள், அது இரவு நேரத்துல மட்டும்தான். அந்த நேரத்துல வந்த தொடர்கள் ஒரு 7 மணிக்கு 7:30 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா 9-9:30 முடியும். ஒரு 4 தொடர்கள். அந்த 4
4 தொடர்களுக்குள்ளார வேலையை முடிச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் செய்வாங்க. அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தொலைக்காட்சி தொடர்ல உக்காந்துட்டாங்க அப்படின்னா யாரும் எந்திரிக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் தரமாகவும் இருந்தன, விறுவிறுப்பாக இருந்தன. அதனுடைய டைட்டில் சாங்கை கூட யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டைட்டில் சாங்குக்கெல்லாம் யார் தொடங்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் ஆராய்ச்சி பூர்வமாலாம் சொல்லலை. என்னுடைய உணர்வு பூர்வமாக இது தொடர்களுக்கு முன்னாடியே வந்த ரயில் சிநேகம் அந்த தொடர், தூர்தர்ஷன்லயே அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தொடர் அது வந்து பாலச்சந்தர் சார் எடுத்தது. அதனுடைய டைட்டில் சாங்கான ரயில் சிநேகம் ரயில் சிநேகம், முதலும் இல்லாதது முடிவும் இல்லாதது, முகமே இல்லாதது அறிமுகமே இல்லாதது, விதையும் இல்லாமல் நிலமும் இல்லாமல் மரமாய் உண்டாவது. நான் வந்து இதை ஒரு வரி கூட இன்னைக்கு போய் நான் அந்த இதை எடுத்து பார்க்கல. அன்னைக்கு நான் கேட்டேன் பார்த்தீங்களா, அன்னைக்கு மனசுல பதிஞ்சது இந்த 5-6 வரிகளும். இன்னும் ஒரு ஸ்டான்ஸா இருக்குது, அது வேணா எனக்கு மறந்துடுச்சு. இந்த முதல் பேரா எனக்கு மறக்கவே மறக்கல. எவ்வளவு ஒரு அழகான பாடல் பாருங்க. இந்த பாடலை எழுதியவர் வைரமுத்து, இதை பாடியவர் KJ ஜேசுதாஸ். போய் கேட்டு பாருங்களேன். இன்னைக்கு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் ரயில் சிநேகம் டைட்டில் சாங்னு போடுங்க, வரும். இன்னும் அந்த சீரியல்ஸ்லேயே இன்னும் ஒரு 2-3 சாங் கூட இருந்துச்சு, அதுவும் நல்லா இருக்கும். அந்த வீணைக்கு தெரியாது இதை செய்தவன் யார் என்று அப்படின்னு ஒரு பாடல் வரும். மிக மிக அருமையான பாடல். இப்படி ரயில் சிநேகம் தான் அந்த டைட்டில் சாங்குக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுச்சுன்னு கூட நான் சொல்லலாம். அதுக்கடுத்துதான் நிறைய இப்போ 90களில் வந்த எல்லா தொலைக்காட்சி தொடர்களிலுமே ஒரு டைட்டில் சாங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும், இன்றைக்கும் நாம போய் டைட்டில் சாங்னு சொன்னா நம்ம மனசுல வர்றது மெட்டி ஒலி. மெட்டி 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 ஒலிதான் இல்லையா? அம்மி 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 மீதித்து அருந்ததி முகம் பார்த்து, என்ன அந்த டைட்டில் சாங் நம்மளை யாராலையுமே மறக்க முடியாது இல்லையா? அதனுடைய வரிகளும் அப்படியே நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனா இது வந்து நம்ம மனசுல பதிந்தது. இதுக்கு முன்னாடி வந்த நாடகங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்ப சித்திலாம் 90களின் ஆரம்பத்துல வந்தது. அதனுடைய பாட்டு என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுல ஆனா சித்தி அப்படின்னு இழுத்த மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த பேர் போட்டு முடிச்சுட்டு அந்த தொடர ஆரம்பிக்கிற நேரத்துல அப்படி இழுத்த மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு அதை மறக்கவே முடியாது. அது மாதிரி கிருஷ்ணதாசி அப்படின்னு ஒரு நாடகம் வந்தது, ஒரு தொடர். அந்த தொடர்ல டைட்டில் சாங் அதையும் மறக்கவே முடியாது. முகத்தை தந்தவன் முகவரி ஏதோ அப்படின்னு ஆரம்பிக்கும். அது வந்து அந்த போய் இன்னைக்கு போய் கிருஷ்ணதாசி நீங்க போட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு அந்த ஏன்னா அந்த அந்த அளவு ஒரு அந்த பாடலை எல்லாம் என்னால பாட முடியாது. ஒரு சும்மா ஒரு இது கூட பாடி அந்த அவங்கள நான் இது பண்ண விரும்பல. அவங்களுக்கு துன்பம் கொடுக்க, கேட்கிற உங்களுக்கும் துன்பம் கொடுக்க விரும்பல நானு. நீங்க போய் கேட்டு பாருங்க, நான் சொல்ற பாடல்கள் எல்லாம் சர்ச் பண்ணி அவ்வளோ அருமையா இருக்கும். எனக்கு இது சீரியல் சாங்கா இது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த பாடல் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நிம்மதி உங்கள் சாய்ஸ்னு ஒரு 3 AVM எடுத்தது. நிம்மதி உங்கள் சாய்ஸ்னு ஒரு தொடர் எடுத்தாங்க. அது வந்து 3 இது இப்போ காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 அப்படிலாம் வர மாதிரி நிம்மதி உங்கள் சாய்ஸ்லேயே 1, 2, 3 அப்படி 3 வந்துச்சு. 3க்குமே ஒரே டைட்டில் சாங் தான். நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் அப்படின்னு வரும். பூவா முல்லா உங்கள் சாய்ஸ் இப்படி எல்லாம் போகும். அப்படி ஆனா பாடல் வரி ஒரே 4 வரி தான். முதல்ல கொஞ்சம் தொடர் அந்த சாங் ஆரம்பத்துல ஒரு மியூசிக் வரும், அப்புறம் முடியல ஒரு மியூசிக் வரும். ஆனால் அந்த 3 தொடருக்கும் அவங்க பாடின விதம், அந்த ராகமோ தாளமட்டு இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க. அதுவும் முதல் அது தொடர்ல அவங்க வந்து ஒரு பொம்மை பாடுற மாதிரி வரும். நிம்மதி அது ஒரு மாதிரி வாய்ஸ்ல வரும். நீங்க கேட்டு பாருங்களேன். நிம்மதி உங்கள் சாய்ஸ் 1ன்னு போட்டா ஒரு டைட்டில் சாங் வரும், 2ன்னு போட்டா 1 வரும், 3ன்னு போட்டா 1 வரும். அது ஆனா வரிகள் ஒன்று, பாடல் ஒன்று. ஆனா அதனுடைய இசையும் கொஞ்சம் மாத்தி அது அப்படி வேற மாதிரியா இருக்கும், கேட்கறதுக்கு வேற பாடல் மாதிரியாக இருக்கும். ரொம்ப அருமையா, அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அப்புறம் கையளவு மனசுன்னு கூட ஒரு தருந்துச்சு. கையளவு கையளவு மனசு அதில் கடலளவு கடலளவு நினைப்பு. இதெல்லாம் நான் வந்து லிஸ்ட்லயே இல்லை. நான் இந்த படத்தை, இந்த சாங், இந்த சீரியலை பத்தி எல்லாம் சொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த சாங்ஸ் சொல்லும் போது தானா மனசுல இருந்து வருது. அந்த அளவு மனசுல பதிச்சு வச்சிருக்கிறேன். இதுல இப்படி பாடல்களால மனசு இடம்பெடுத்த டைட்டில் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாடலே இல்லை. ஆனா அந்த டைட்டில் போடுறதை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி என்ன தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மர்மதேசம்.
மர்மதேசம் அப்படின்னு ஒரு குரல் வரும், ஒரு ஆண் குரல் வரும். நான் சொல்றதெல்லாம் மர்மதேசம் கிடையாது, அதை கொலை பண்றேன். அவ்வளோ ஒரு அருமையா வரும் அந்த குரல். அப்படியே நம்ம கேட்கும் போதே ஒரு திகில் வரும். அப்புறம் ஒரு குதிரை கணைக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, அருவாளால் ஒரு தலையை வெட்டுவாங்க அப்படின்னு, அப்படி அந்த சவுண்டு இது மட்டும்தான் வரும். ஆனால் அதை கேட்கும் போதே ஒரு உத்வேகமாக நமக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு எல்லாமே சிகரம் வச்ச மாதிரி நான் ஒரு பாட்டை சொல்கிறேன் பாருங்க. அதாவது இது எல்லாமே மக்கள் மனதில் இடம் பிடிச்சது தான். சீரியல் சாங்குன்னு தெரிஞ்சே எல்லாரும் மக்கள் கொண்டாடியவை தான். ஆனால் நான் இப்போ ஒரு சாங் சொல்கிறேன் பாருங்க, ஒரு சீரியல் சொல்கிறேன் பாருங்க. அந்த சீரியல் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, ஆனால் அப்போ ஹிட்டு தான். அதில் நடித்த நடிகர் நடிகை எல்லாருமே பிரபலங்க, அதாவது பிரபலம் ஆனார்கள். இப்போ எப்படி காம்பேரிங் பண்ணுறவங்க எல்லாம் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி அப்போ காம்பேரிங் பண்ணிக்கிட்டு இருந்த பிரஜன் வந்து அதில் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார். அப்ப 90களில் இருந்தவர்களுக்கு தெரியும் பிரஜன் வந்து ஒரு அவங்களுக்கு எல்லாம் பிடித்த ஒரு தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடல் வரிகளை சொல்ற பாருங்க. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வின் அர்த்தம் நானும் பெறுவே, செல்லரிக்கும் தனிமையில் செத்து விடும் முன் செய்தி அனுப்பு. எவ்வளவு அருமையான வரிகள் பாத்தீங்களா? இந்த பாடலை பாடியது யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கீதான் பெயர் வருது. இந்த பாடலை இசையமைச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள். இப்போ கூட நீங்க போட்டு பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு டைட்டில் சாங்கு. இந்த பாடல் வந்து சினிமா பாடல்னு எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, திரைப்பட பாடல்னு. இது வந்து ஒரு தொலைக்காட்சி தொடரில் டைட்டில் சாங் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் ரசிச்சு கொண்டாடிய பாடல். இன்னைக்கு கூட எல்லாருமே வந்து இந்த வரி வந்து இந்த பாடல் டைட்டில் சாங்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாடல். இப்படி டைட்டில் சாங்ஸ் எல்லாம் நம்ம மனசை கொள்ளை கொண்டதாக இருந்தது. நிறைய நாடகங்கள் அப்போ வந்தது. அந்த நாடகங்கள் எல்லாம் டைட்டில் சாங்ல இருந்து எதுவுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, முழுக்க போடுவாங்க, முழுக்க பார்த்தாங்க, கொண்டாடினாங்க. அதற்கு குறிப்பா அது குறுகிய காலம் வந்ததுதான் நான் நினைக்கிறேன். ஒரு 13 எபிசோடுகள் தான் முதல்ல ஆரம்பிச்சது. எந்த தொடர்னாலும் 13வது எபிசோட் எனக்கு முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு நாங்களே நினைச்சுக்குவோம். அதுக்கப்புறம் மெகா சீரிஸ் ஆரம்பிச்சது. அது 55 வாரங்களாக, அதுவும் பாலச்சந்தர் அவர்கள் தான் அந்த ஒரு முறையையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். இன்றைக்கு தொலைக்காட்சி தொடர்களில் அது ஒரு பொற்காலத்தில் நாம டைட்டில் சாங்கை பத்தி மட்டும் பார்த்திருக்கோம். எனக்கு என் மனதை தொட்ட, என்னால் மறக்க முடியாத டைட்டில் சாங், சீரியல் டைட்டில் சாங்ஸ் சொன்னதுமே ஞாபகம் வருகின்ற பாடல்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சீரியல் சாங்ஸ் சொன்னா எது பாடல்கள் ஞாபகம் வருது கொஞ்சம் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லைங்களா? இன்னும் பார்க்கின்ற நேயர்களும் தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த மாதிரி தொடர்கள் வந்ததுன்னு. இந்த தொடரை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தினர் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால், இல்ல இதை பார்ப்பவர்கள் யாராவது இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தில் யாரு கூடயாவது தொடர்புடையவர்களாக இருந்தால், என்னுடைய விண்ணப்பமாக, நுவெலி விளையாடியின் விண்ணப்பமாக ஒன்றை எடுத்துக்கொண்டு போய் சொல்ல சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து பழைய திரைப்படங்களை ரீரிலீஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த பழைய தொடர்களை ரீரிலீஸ் மீண்டும் ஒளிபரப்பணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இதை எந்த தொலைக்காட்சி, அந்தந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவரவர் போட்ட நாடகங்களை நீங்கள் மீண்டும் ஒளிபரப்பு செய்து எங்களுடைய குறைகளை போக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் இப்ப போகிறதை விட நிச்சயமாக அதிகமாகத்தான் போகும். ஏன்னா அன்றைய காலத்தில் இருந்த கதை, திரைக்கதை, வசனம் எல்லா அம்சங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் இன்னைக்கும். அதனால அதை கொஞ்சம் நீங்க பரிசீலனை செய்யணும். என்னுடைய கோரிக்கையை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் காத்திருக்கிறேன் மீண்டும் அந்த ரீரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னவோ மெட்டி ஒலி சீசன் 2 வர்ற மாதிரி கேள்விப்படுற. அந்த சீசன் 2 அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எழுத முடியும். அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் நான் பார்க்க விரும்புவது, எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறது அன்றைய தொடர்கள் எப்படி இருந்தன அப்படிங்கிறது தான். அதனால இதை கொஞ்சம் பரிசீலனை செய்ய கேட்டுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படி நீங்க பார்க்க ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்தெந்த தொடர்களை ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அது ஒரு பொற்காலத்தின் அடுத்த பகுதியில் எதை பற்றி பேசலாம் அதை சொல்லுங்களேன். எதை பத்தி பேசலாம், யாரை பத்தி பேசலாம், எதை அப்படின்ட்டு அதையும் நான் உங்களுக்காக பேசித்தரேன்.
சரிங்களா? மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம். பாய்.